பொங்கலுக்கு குடும்பத்தோட தியேட்டர்ல போய் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க ஜனநாயகனை ரிலீஸ் ஆக விடாம 5 நாளைக்கு முன்னாடி ப்ரீபான் பண்ணி அவசரமா ரிலீஸ் பண்ண பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். படம் ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த ஹிந்தி திணிப்புக்கான இன்ட்ரோவை கொடுத்துட்டு ஒரு பேங்கர் இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இன்ட்ரோ சீனோட செட்டப், அதுல இருக்க டென்ஷன் பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடென்ட்டை சீரியஸா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே எஸ்கே vs ஜெயம் ரவி கிளாஷ் நடந்தது. அதுவுமே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுது. ஜெயம் ரவி ஒரு நார்மல் வில்லனா இல்லாம அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அவர் ஏன் அந்த கதையில இவ்வளவு பெரிய வில்லனா இருக்க போறாரு, அவரோட கேரக்டர் ஆடியன்ஸ் வெறுக்கிற மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்க போது அதுக்கான பேக்ரவுண்ட், அவர் ஏன் அவ்வளவு கொடூரமான வில்லனா இருக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா ஸ்டோரியுமே இன்ட்ரோல சூப்பரா செட் பண்ணி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த 10 மினிட்ஸ் போர்ஷனுக்கு அப்புறம் படம் கம்ப்ளீட்டா படுத்துது. இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கதையை வச்சுட்டு சுதா கங்கோரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லவ் போர்ஷன்ஸ், 3 தேவையில்லாத சாங்ஸ், எஸ்கேக்கு ஒரு இன்ட்ரோ சாங்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலா கூட 2 லவ் சாங்ஸ். ஸ்ரீலீலா போர்ஷன்ஸ் தான் இந்த படத்தையே நீ காலி பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்படி அழுக்கு மூட்டியா வந்தா மண்டேல எப்படி ஏறும்? சுத்தபத்தமா வா. அங்கங்க அதர்வாவோட கேரக்டர் அண்ட் ஜெயம் ரவியோட கேரக்டர் கதையை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த ஃபயர் இன்ட்ரோ தான் இந்த படமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்து ஏதோ ஒரு லவ் டிராமா படம் பார்த்துட்டு இருக்கங்கிற ஃபீல்ல தான் இருக்கும். இதுல நடுவுல சுதா கங்கோரோட தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் வேற. எனக்கு தெலுங்கு தன் தாய்மொழியை விட்டு கொடுக்காமல் முதலில் தெலுங்கை தான் குறிப்பிட்டார். ஸ்ரீலீலா இந்த படத்துல தெலுங்கு பொண்ணா நடிச்சிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் சீன்ல இன்ட்ரோ பண்ணும் போதே தெரியுது. பட் அவங்கள காட்டும் போதெல்லாம் அவங்க தெலுங்கு பாட்டு பாடுற மாதிரி, அவங்க மட்டும் இல்ல இந்த படத்துல வர நிறைய கேரக்டர்ஸ் அவங்க வேற லாங்குவேஜ்னு ஆர்டிபிஷியலா திணிச்சு காட்டின மாதிரி இருந்தது. என்னதான் அவங்க தமிழுக்காக இந்த படத்தை எடுத்திருந்தாலும் சுதா கங்கோராவோட தெலுங்கு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்துல ஏகப்பட்ட இடத்துல இருந்தது. தேவுடாவா சமச்சண்டி பிரபு பேசாதே கூச்சண்டி. சோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமான இன்ட்ரோல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா லவ் டிராமான்னு ஃபர்ஸ்ட் ஆஃபே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அகைன் இன்டர்வெல்ல படம் சூடு பிடிச்சது. இன்டர்வெல் சீன் உண்மையிலே ஹை மூமெண்ட். பட் அந்த ஹை மூமெண்ட்லயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த புறநானூறு கேங்கோட லீடரா எஸ்கே இருப்பாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போனா போதும் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இன்டர்வெல்ல திருப்பி அந்த புறநானூறு கேங் லீடரா மாறுவாரு. அந்த விஷயம் அதோட ரிவீல் ஆகுறது இந்த படத்தோட ஒரு பீக் மூமெண்ட். ஆனா அதை ரொம்ப கேஷுவலா காமிச்சிருப்பாங்க சுதா கங்கோரா. ரைட்டிங் அவ்வளவு வீக்கா இருக்கும். ஜஸ்ட் அந்த இன்டர்வலோட பிஜிஎம், எஸ்கேவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு ஒரு பீக் மூமெண்ட் கொடுத்ததே தவிர அந்த இடத்துல ரைட்டிங்கா ரொம்ப வீக்கா இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இப்படி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஹிந்தி திணிப்பை பத்தி கொஞ்சம் டீடைலா காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயுமே அந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. இந்த மொத்த படத்தையும் தூக்கி ஷோல்டர்ல வச்சு கொண்டு போற எஸ்கே தான். பட் அவரால் அந்த கேரக்டரோட வெயிட்டை கேரி பண்ண முடியல. சூர்யா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்துட்டே இருக்கு. எஸ்கே ஆக்ட் பண்ணும்போது அவர் கொடுக்குற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே கிளியரா தெரியுது இந்த ரோலோட வெயிட்டை அவரால் கேரி பண்ண முடியலன்னு. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஹீரோ வர்சஸ் வில்லன் கிளாஸ் வச்சு ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் எடுத்துட்டு போயிடலாம். இல்ல இந்த படத்தை வச்சு டிஎம்கேவை 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்கள ஒரு கதையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கலாம். பட் தமிழர்களோட எமோஷன்ஸ், ஹிந்தி இம்போசிங்க்கு எதிராக தமிழர்கள் அவ்வளவு பேர் போராடி இறந்திருக்காங்க. அப்படி ஒரு எமோஷனான விஷயத்தை இவங்க ரொம்ப கேஷுவலா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட கன்வே பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன்ல 4 கிழவிங்க ஃபார்ம் ஃபில்ல பேங்க் போகும். அந்த பேங்க்ல இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ இல்லாம வெறும் ஹிந்தில தான் ஃபார்ம் இருக்கும். அங்க அந்த 4 பாட்டிங்க அந்த சீனை கலாச்சி கேஷுவலா பேசிட்டு போற மாதிரி இருக்கும். அதுல எவ்வளவு பெயின் இருக்கு அப்படிங்கறத போற போக்குல ஒரு பாட்டி சொல்லிட்டு போகும். ஐயோ இந்த மணி ஆர்டர் அனுப்பாம என் பையன் எப்படி சாப்பிடுவானோ அப்படின்னு அது போற போக்குல பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் அந்த கிளவி சொல்றதை நமக்கு கேட்கும். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு எஸ்கே ஒரு பையனை மீட் பண்ணுவாரு. அந்த பையனோட வேலை ஹிந்தி திணிப்பால போயிடும். அடுத்த சீன்ல அவன் டக்குன்னு சுத்துவான். இந்த மாதிரி காட்ட வேண்டிய முக்கியமான ஹிந்தி இம்போசிங் சீன்ஸ் எல்லாத்தையுமே லவ் போர்ஷன்ஸ் மாதிரி அங்கங்க பிட்டு பிட்டா காமிச்சிட்டு பிட்டு பிட்டா காட்ட வேண்டிய லவ் போர்ஷன்ஸை மெயின் கண்டென்ட்டா காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். அண்ணாவோட கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்துல இருக்கணும். பட் அண்ணாவோட கேரக்டருமே இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை என்று தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவித்தார். Are you behind this? No G, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஹிஸ்டரியை கம்ப்ளீட்டா தப்பா கன்வே பண்ணிட்டாங்க. பொள்ளாச்சியில நடந்த இன்சிடென்ட்டை காமிச்சிருக்காங்க. அது ஓகே. அதுவும் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ஜெயம் ரவி போற போக்குல இவங்க எல்லாத்தையும் கொன்னு எரிச்சு போட்டுரு அப்படின்னு கேஷுவலா ஒரு 30 செகண்ட்ல சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவு பெரிய கொன்னு எரிச்சு அந்த இன்சிடென்ட்டை வரலாறுல இருந்து எப்படி மறைச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முக்கியமா ஜென்சி தெரிஞ்சுக்கணும். அதே பொள்ளாச்சியில இப்ப நம்ம போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அங்க மிலிட்டரி இறங்கி இறக்கமே இல்லாம அத்தனை பேத்த கொன்னு போச்சிருக்காங்க. அதை பத்தி யாருமே இப்ப பேசுறது கூட இல்ல. அவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டை இந்த படத்துல ஏதோ ஒரு 2-3 ஃப்ரேம்ல முடிச்ச மாதிரி இருந்தது. பொள்ளாச்சியிலே அடிச்சு பொள்ளாச்சியிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல்
அந்த சொதப்பல் ரைட்டிங் எப்படி இருக்கும்னா, இந்திரா காந்தி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பொள்ளாச்சிங்கிற ஒரு ஊரையே மிலிட்டரி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும். பட் இந்திரா காந்திக்கு இது எதுவுமே தெரியாது. அவங்க கண்ணு முன்னாடியே ட்ரெயின் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். பட் அவங்க கூலா நின்னுட்டு இருப்பாங்க. இத பத்தி எந்த இன்வெஸ்டிகேஷன், இது என்ன ஆச்சு, இந்த இன்சிடென்ட் பத்தி ஏன் யாருமே பேசல, இது எதுவுமே படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சொதப்பலுக்கெல்லாம் காரணம் ஏன்னா உண்மையை அவங்களால காட்ட முடியல. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹிந்தி அரக்கின்னு வச்சுட்டு எஸ்கே நிக்கிறாரு. பட் அவங்களே கடைசியா பாசிட்டிவாவும் காட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா பயம். அந்த இன்சிடென்ட்ல நிறைய விஷயத்த நேரடியா சொல்ல முடியல. பட் இந்த படத்தை யூஸ் பண்ணி நம்ம டிஎம்கே புஷும் பண்ணணும். இந்த அஜெண்டாவோட இந்த படம் எடுத்ததால தான் பெரிய லெவல்ல சொதப்பி இருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட் பேசணும்னா எந்த அஜெண்டாவும் இல்லாத சோஷியல் இஷ்யூஸ் பத்தி கட்ஸா பேசுற டேரக்டர்ஸ் தான் இந்த படத்தை எடுக்கணும். மணிரத்னம் பட்டறையில இருந்து சுதா கங்கோரா வந்தாங்கிறது இந்த படத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவர் அங்க பொன்னியின் செல்வனுக்கு யூஸ் பண்ண அதே ப்ரமோஷன் மெட்டீரியல் தான் இவங்களும் 3 ஹீரோஸ் குதிரையில வர மாதிரி அங்க மணிரத்னம் காமிச்சிருப்பாரு. இங்க சுதா கங்கோரா 3 ஹீரோஸ் நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க மாதிரியே இங்கேயும் ஹிஸ்டரியை கம்ப்ளீட்டா மாத்திட்டு வெறும் லவ் போர்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்திருப்பாங்க. நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கேன். பராசக்தி அண்ட் பொன்னியின் செல்வன் இந்த 2 படமே மணிரத்னம் சுதா கங்கோரா எடுக்காம வேற யாராவது வெற்றிமாறன் செல்வராகவன் மாதிரி எடுத்திருந்தா இந்நேரம் வேற லெவலா இருந்திருக்கும். 2026 ஜான்லயே இந்த இயரோட பெஸ்ட் மூவி தமிழ் மூவி அது பராசக்தின்னு டிக்ளேர் பண்ணிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மதராசப்பட்டினம் அண்ட் விடுதலை எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரு பீரியாடிக் பிலிம். மதராசப்பட்டினம் ஒரு பீரியாடிக் லவ் பிலிம். அதுல ஒரு 4 சீன் நறுக்குன்னு இருக்கும். நமக்குள்ள அந்த பேட்ரியாட்டிசம்ங்கிற புரட்சியை அவ்வளவு அழகா கிரியேட் பண்ணிருப்பாங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடிக்கிறேன். அப்புறம் விடுதலை ஸ்லோவான படம், என்கேஜிங் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஹீரோவும் போராட்டத்துல தோத்து இறந்துருவாருங்கிற மட்டும் தான் படம் முடியும். ஆனா தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது வெற்றி கன்வே பண்ணணும்னு நினைச்ச அந்த அதிகார அரசியல் அப்படிங்கிற புரட்சி நம்ம மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ கூப்பிடுறதுலடா நான் சொல்றதடா என் பேர். பட் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு தடவை இந்த படத்தை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் தான் சுதா கங்கோராவோடது. ஒரு தரமான கதையை தப்பான ஆள்கிட்ட கொடுத்து 2026 எலெக்ஷனை மட்டுமே நோக்கி எழுதப்பட்ட ஒரு படம் பராசக்தி. இது டிஎம்கேக்கும் ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட ஆப்போனண்டான விஜயோட ஜனநாயகனையும் ரிலீஸ் பண்ண விடாம போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஒரே கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி அவங்களுக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்றேன். ஒரு தரமான வீடியோ லோடிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹிந்தி திணிப்பு கான்செப்ட் அட்லீஸ்ட் தொடணும்னு நினைச்சதுக்காகவும் அப்புறம் சில பேங்கர் சீன்ஸ், இன்ட்ரோ, இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் இந்த மாதிரியான சீன்ஸ்க்காக 5க்கு 3 ரேட்டிங் கொடுக்கலாம்.